இன்று நான் எழுதிய கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை படிக்க ஆசைப்படுகின்றேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு என்ற புத்தகம் ஒரு வருடத்திற்கு முன்பாக நான் எழுதி வெளியிட்ட புத்தகம். இதில் என்னுடைய கவிதை தொகுப்புகளை கவிதை மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதில் தொகுத்து வழங்கி இருக்கின்றேன். அதை பற்றி அதிலிருந்து ஒரு கவிதை மட்டும் இன்று படிக்கின்றேன். இந்த கவிதை நான் கோவை மாநகரில் காவல் ஆணையராக பணியாற்றிய போது எழுதிய கவிதை. அங்கே கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காலங்காலமாக இருந்து வந்திருக்கின்றது. அதை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டதன் காரணமாக இந்த கவிதையை எழுதினேன். இந்த கவிதையினுடைய தலைப்பு மதம் வெர்சஸ் மதம். மதம், ரிலிஜியன். மதம், இன்னொரு மதம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த திமிர், அதாவது தேவையில்லாத மதத்தின் அடிப்படையிலான திமிர். ஸோ இந்த மதம் என்ற வார்த்தையை இந்த கவிதையில் பல்வேறு பொருள்களில் ஒரு வார்த்தை விளையாடல்களுக்காக கையாளப்பட்டுள்ளது. மதம் ஒன்று ரிலிஜியன், இரண்டாவது தேவையில்லாத மதம் சார்ந்த திமிர், மூன்றாவது ஆன்மீகம். ஆன்மீகத்தையும் மதம் சார்ந்த ஆன்மீகத்தையும் இதில் மதம் என்ற பொருளில் பயன்படுத்தியிருக்கின்றேன். அதை அந்த வார்த்தைகள் அங்கங்கே வரும்போது விளக்குகின்றேன். இந்த கவிதை மதம் மனிதனுக்குள் இருக்கும் வரை மனிதம் தழைக்கிறது. இங்க மதம் என்பது ஆன்மீகம் என்ற பொருளில் பயன்படுத்தியிருக்கின்றேன். மதம் மனிதனுக்குள் இருக்கும் வரை மனிதம் தழைக்கின்றது. அதே மதம் வீதிக்கு வரும்போது மனிதநேயம் மறைகின்றது. இங்க மதம்ங்கிறது மதம் சார்ந்த அந்த திமிர், தேவையில்லாத வெறுப்புணர்வு. அதங்க இப்படி சொல்றேன். மதம் வீதிக்கு வரும்போது மனிதநேயம் மறைகின்றது, வெறுப்புணர்வு விழிக்கிறது. மதம் பிடித்த யானை காட்டுக்குள் அரிது, ஆனால் மதம் பிடித்த மனிதர்கள் நாட்டுக்குள் அதிகம். மதம் பிடித்த யானைக்கு தேவை தனிமை, ஆனால் மதம் பிடித்த மனிதனுக்கு தேவை கூட்டம். கூட்டத்தின் அடிப்படையில் தான் மதம் அடிப்படையிலான அந்த திமிர், வெறுப்புணர்வு பரப்பப்படுகின்றது. எந்த மதம் என்றாலும் மனிதம் இல்லை என்றால் அது நச்சு விதை. விருட்சமானாலும் அது வீணை. மதம் வேறு என்றாலும் மனிதன்தான் அனைத்துக்கும் அடிப்படை. மதம் மனிதமாய் மாறுவதற்கு இடையில் ஒரு மெல்லினத்தை சேர்த்து ஈ என்ற புன்னகையை சேர்த்தால் போதும், மென்மையான புன்னகை. விதவிதமாய் இருந்தாலும் ஒரு விதமாய் ஒருமைப்பாடு காப்பதுதான் இந்திய துணைக்கண்டம், யுனைட்டிங் டைவர்சிட்டி. சிறுபான்மை பெரும்பான்மை என்றாலும் ஒருபான்மையினர் தான் அனைவரும். நாமெல்லாம் மனிதர்கள் என்ற ஒருபான்மையினர். இயற்கை பேரழிவு வரும்போது குல்லாவையும் தலைப்பாகையும் வேறுபடுத்தப்படுவதில்லை. மனிதனுக்கு மனிதனை ஞாபகப்படுத்த அவ்வப்போது இயற்கை பேரிடர் வர வேண்டுமோ என்ற எண்ணம் கூட வருகின்றது. ஆனால் கண்டிப்பாக தேவையில்லை. ஏனென்றால் அதில் இடர்பாடுகள் அதிகம். கிளையில் இருந்து கொண்டு அதுதான் உலகம் என்று மரத்தின் அடியை அறுப்பது போல மதத்தினால் மதத்தை கொண்டு மனிதத்தை அழிக்க நினைப்பது மனித குலத்தையே கருவறுப்பதற்கு சமம். வெடிக்க செய்வது வீரமல்ல, வெடித்து சிதறுவது பொருட்கள் மட்டுமல்ல, கட்டி காத்த சமூக கட்டமைப்பும் கூட. வெடிப்பு மூலம் வெறுப்பை தான் பெற முடியும். படிப்பு மூலம் பகுத்தறிவை நாம் தேட வேண்டும். படிப்பு வெடிப்பை செய்வதற்கல்ல, வெடிக்க செய்ய வேண்டியது மனித வெறுப்பை. படிப்பு வெடிப்பை செய்வதற்கு அல்ல, வெடிக்க செய்ய வேண்டியது மனித வெறுப்பை. தாக்குவது தற்காப்பல்ல, தாக்குண்டவன் தருணம் பார்ப்பான் திரும்பி தாக்க. அதனால் தாக்குவது சரியான தர்க்கம் அல்ல. இறை நம்பிக்கை இயற்கை நிகழ்வு. அது பரிணாம வளர்ச்சியில் பயத்தின் அடிப்படையில் வந்தது. இறை நம்பிக்கை இயற்கை நிகழ்வு. அது
பரிணாம வளர்ச்சியில் பயத்தின் அடிப்படையில் வந்தது. ஆனால் இறைவன் பெயரில் எதுவும் செய்வோம் என்பது மூடநம்பிக்கை. அது கடவுள் பெயரால் கடை நடத்துவது, வியாபாரமயமாக்கல். இறைவன் பெயரில் எதுவும் செய்வோம் என்பது மூடநம்பிக்கை. அது கடவுளின் பெயரால் கடை நடத்துவது, வியாபாரமயமாக்கல். கடவுளின் பெயரால் கருணை வளர்ப்பது, கடவுள் பணியாம் காக்கும் பணி. அது உலகம் உய்ய செய்வது. கடவுளின் பெயரால் காவு வாங்குவது கடவுள் பணி என்று, காலன் பணி. அது உலகம் உதிர செய்வது. இறைவன் பெயரால் இரக்கம் சுரப்பது இயற்கை. அது குட்டி ஈன்ற தாய் மடி சுரப்பது போன்றது. அது குட்டி ஈன்ற தாயின் மடி சுரப்பது போன்றது. அது மனித குலம் வளர்க்கும் மாண்பு. இறைவன் பெயரால் இரத்தம் குடிப்பது சமூக வளர்ச்சியில் பின்னோக்கிய பயணம். கடைசியில் மிஞ்சப் போவது யாரும் இல்லை. ஆகவே நண்பர்களே, கடவுள் பெயரால் கருணை செய்வோம், காதல் செய்வோம். இறைவன் பெயரால் இனியவை செய்வோம், இன்னாதவை மறப்போம். உலகம் உய்ய உறவுகளை வளர்ப்போம், மனித உறவுகளை உயர்த்துவோம். உலகம் உய்ய உறவுகளை வளர்ப்போம், மனித உறவுகளை உயர்த்துவோம். தொடர்ந்து இதுபோன்று என் கவிதை மூலமாக கருத்துக்களை நான் சொல்ல வருகின்றேன், விளைகின்றேன். அதை தொடர்ந்து பாருங்கள். பியாண்ட் தி பேட்ஜ் என்ற இந்த யூடியூப் பேஜை தொடர்ந்து பாருங்கள்.